சரி, நம்ம லாஸ்ட் இயர் பேசுன மாதிரி அதே மாதிரி தான். அதாவது கால்வின் சைக்கிள் நம்ம படித்தோம் இல்லையா, அதில் வந்து எப்படி கேள்வி கேட்குறாங்க, என்ன மாதிரி டைப்ஸான கேள்விஸ் வரும், கால்வின் சைக்கிளுடைய அனதர் நேம்ஸ் என்ன, எல்லாமே நமக்கு ஓகே தான். ஐடென்டிஃபிகேஷன்ஸ் ஈஸியாக தான் இருக்கு சரிங்களா. அதில் இந்த மாதிரி எல்லா சைக்கிளுக்குமே வந்து என்ன மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா, அந்த சைக்கிளுடைய அனதர் நேம் என்ன, ஃபங்க்ஷன் நேம் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட், அதாவது நீங்கள் கால்வின் சைக்கிள் எடுத்தீங்கன்னா என்ன வரும் நமக்கு, பிஜி பாஸ்போ கிளிசரிக் ஆசிட் பிஜிஏ. ஸோ அதை வச்சு நேம் வச்சிருக்காங்க. நம்ம கிடைக்கக்கூடிய ப்ராடக்டை வச்சு வச்சிருக்காங்க சரிங்களா. டார்க் ரியாக்ஷன் சைக்கிள்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய நேம் வந்து வச்சிருப்பாங்க. இந்த கார்பன் 3 சைக்கிள், அதாவது C3 சைக்கிள் சொல்லுவோம் இல்லையா, அது என்ன காரணம் அப்படிங்கிறத நான் சொல்றேன் சரிங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா 5 கார்பன் காம்பவுண்ட், 3 கார்பன் காம்பவுண்ட், 2 கார்பன் காம்பவுண்ட், 6 கார்பன் காம்பவுண்ட், 7 கார்பன் காம்பவுண்ட். இதெல்லாம் என்ன சார் அப்படின்னா கார்பனுடைய கவுண்ட் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம குளுக்கோஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6 கார்பன் காம்பவுண்டு. இதெல்லாம் ஏன் சார் சொல்றீங்க அப்படின்னா, இதுல வந்து கண்டிப்பா நமக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. அப்படி கொஸ்டின் வரலனாலும் நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நமக்கு என்ன இருக்கும், இந்த இது எல்லாமே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா. தயவு செஞ்சு இதை வந்து கொஞ்சம் ரீட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், புரிஞ்சுக்குவோம். புரிஞ்சோட சேர்த்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா, மறந்துடக்கூடாது. கார்பன் கவுண்ட்டை மட்டும் நம்ம மெயினாக படிச்சு வச்சுக்கணும் சரிங்களா. இந்த கார்பன் கவுண்ட் எல்லாமே நம்ம பிசியாலஜில சைக்கிள்ஸ் படிக்கிறதுக்கு நமக்கு என்ன இருக்கும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா. ரொம்ப 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 உதவியாக இருக்கும் சரிங்களா. ரைட், இப்போ 5 கார்பன் காம்பவுண்ட், அதாவது RUBP அப்படிம்பாங்க, ரிபுலோஸ் பி பைபாஸ்பேட் சரிங்களா. ரிபுலோஸ் பைபாஸ்பேட், அதாவது 2 பாஸ்பேட் பிளஸ் ரிபுலோஸ் பிளஸ் சுகர். அதனால இது வந்து 5 கார்பன் காம்பவுண்டு. ஜைலுலோஸ் அப்படின்னு ஒரு இருக்கு சரிங்களா. ஜைலோஸ் அப்படிங்கிற சுகருக்கு நம்ம 5 கார்பன் காம்பவுண்டு. அதுக்கப்புறம் 3 கார்பன் காம்பவுண்டு. கார்பனின் எண்ணிக்கை 3ஆக இருக்கும் பொழுது அதுக்கு பேரு பாஸ்போ கிளிசரிக் ஆசிட். அதுக்கப்புறம் பைருவிக் ஆசிட், தென் DHAP, அதாவது டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட். இது எங்க சார் வரும், கிளைகாலிசிஸ் படிக்கும்போது கட்டாயமா படிப்பீங்க, கால்வின் சைக்கிள்லயும் நீங்க படிப்பீங்க, அதுல வந்து மாற்று கருத்து இல்லை சரிங்களா. ரைட், இப்போ அதுக்கப்புறம் 2 கார்பன் காம்பவுண்ட் பார்க்கும்போது அசிட்டில் கோ என்சைம் ஏ. இது எங்க வருது நமக்கு, லிங்க் ரியாக்ஷன், அதாவது ரெஸ்பிரேஷன் படிக்கும் போது கிளைகாலிசிஸ்க்கும் கெர்ப் சைக்கிளுக்கும், கெர்ப்ஸ் கண்டுபிடிச்சார்ல, கெர்ப் சைக்கிளுக்கும் TCA சைக்கிளுக்கும் இடையில வரக்கூடிய ரியாக்ஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா லிங்க் ரியாக்ஷன் சரிங்களா. சங்கிலி தொடர்பு ஒரு வினை நடக்கும் சரிங்களா. அதுல என்ன ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா அசிட்டில் கோயே. அசிட்டில் கோயுடைய கார்பனின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க, 2 கார்பன் காம்பவுண்டு. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு எங்க வரும் அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங்ல கண்டிப்பா கேட்பாங்க சரிங்களா. சரி, அதே மாதிரி பாஸ்போ கிளைகோலிக் ஆசிட் சரிங்களா, போட்டோ ரெஸ்பிரேஷன்ல நமக்கு வரும் 2 கார்பன் காம்பவுண்டு. நெக்ஸ்ட் 6 கார்பன் காம்பவுண்டு குளுக்கோஸ், உலகம் அறிஞ்ச உண்மை. அதே மாதிரி அந்த ஃப்ரக்டோஸ், ஃப்ரூட்ஸ் இல்லையா, மாம்பழம் சாப்பிடும்போது இனிக்குதுல, அதுக்கு பேர் ஃப்ரக்டோஸ். அதே மாதிரி சுக்ரோஸ், டிராவல் பண்ணும்போது பிளான்ஸ்ல ஃப்ளோயம் வழியா டிராவல் பண்ணும்போது சுக்ரோஸா டிராவல் பண்ணும் சரிங்களா. ஸோ இதெல்லாமே வந்து 6 கார்பன் காம்பவுண்ட். அண்ட் ஃபைனலி இந்த 7 கார்பன் காம்பவுண்ட் பார்க்கும்போது செடோ கெப்டுலேஸ் சரிங்களா. செடோ கெப்டுலேஸ் நம்ம SCRT புக்லேயே கொடுத்துருப்பாங்க, கால்வின் சைக்கிள்ல வரக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா. ரைட், 4 கார்பன் காம்பவுண்ட் கண்டிப்பா நம்ம எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, priority means for 3 கார்பன், 4 கார்பன், 5 கார்பன் அண்ட் 2 கார்பன். எல்லாமே மெயினா தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா. அந்த 7 கூட ஒரு நிலுவையில் இருக்கட்டும் சரிங்களா. இந்த 4 கார்பன் காம்பவுண்டை பொறுத்தளவுக்கு மேலிக் ஆசிட், ஆக்சாலிக் ஆசிட் அண்ட் அஸ்பாரட்டிக் ஆசிட் சரிங்களா. மேலிக் ஆசிட் நமக்கு தெரியும், ஆக்சாலிக் ஆசிட் தெரியும், அஸ்பாரட்டிக் இதெல்லாம் எங்க வரும் அப்படின்னா சரிங்களா C4 சைக்கிள் படிக்கும்போது வரும் சரிங்களா. C4 அப்படின்னு நம்ம படிப்போம். கார்பன் நான் ஆல்ரெடி சொன்னேன், C3 இஸ் எ கார்பன் கவுண்ட். C3னா கார்பன் வந்து 3 இருக்கு. எக்ஸாம்பிள் சொல்லுங்கன்னா சொல்லிட்டேன், பாஸ்போ கிளிசரிக் ஆசிட்ல. இங்க வந்து C4, மேலிக் இஸ் எ C4, அக்சாலிக் இஸ் எ C4, அஸ்பாரட்டிக் இஸ் எ C4. then we called as a cycle name as called C4 cycle சரிங்களா. மேக்சிமம் எங்க வரும், இதுல வந்து இந்த சுகர் கேன், மைஸ் இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் சரிங்களா. இந்த C4க்கும் C3க்கும் என்ன டிஃபரன்ஸ், இதுவும் என்ன பண்ணணும், NCERTல இருக்கு, கொஞ்சம் படிச்சுக்கணும் சரிங்களா. C3 பிளான்ட்ஸ்ல, அதாவது கார்பன் சைக்கிள் 3 நடக்கும்போது அதனுடைய ப்ரொடக்ஷன்ஸ், அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, அதனுடைய அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர், பிளான்ட்ல உள் அமைப்பு வந்து எப்படி இருக்கு. C4 பிளான்ட்ஸுக்கு அனாட்டமிக்கல் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க, நீட்ல கேட்ட கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க, C4 பிளான்ட்ஸ்ல அனாட்டமி கேட்டிருந்தாங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா கிரான்ஸ் அனாட்டமி. எல்லா கிரான்ஸ் அனாட்டமி அப்படிம்பாங்க, கிரான்ஸ் அனாட்டமி. நீங்க வேற என்ன சார் இருக்கும் அப்படின்னா பண்டில் ஷீத் செல்ஸ் பிரசன்ட் சரிங்களா. மீசோபில் செல்ஸ் அண்ட் பண்டில் ஷீட் செல்ஸ்
கிரான்ஸ் அனாட்டமி இருக்கும். இது எங்க வராது? C3 பிளான்ட்ஸுக்கு கண்டிப்பா வராது. சரிங்களா? C4 பிளான்ட்ஸ் உடைய என்ன எழுதியிருக்கேன்? அனாட்டமி. அனாட்டமி இஸ் எ இன்னர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளான்ட். சரிங்களா? உள் அமைப்பு எப்படி இருக்கு? சரிங்களா? பிளான்ட் செல்ஸ்ல அண்ட் அனதர் அனிமல்ஸ் படிச்சா அனிமல் அனாட்டமி. சரிங்களா? ஹியூமன் அனாட்டமி எல்லாம் படிச்சிருப்போம். இப்போ இங்க பண்டல் ஷீட் செல்ஸ் இருக்கு, கிரான்ஸ் அனாட்டமி இருக்கு. அது எங்க வராது? C3 பிளான்ட்ஸுக்கு வராது. சரிங்களா? இது கேட்டுக்காங்களா? நீட்ல கேட்டுக்காங்க. சரிங்களா? ரைட். இப்போதைக்கு இதை ஞாபகம் வச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம். சரிங்களா? டிஸ்கஷன் பண்ணுவோம். நோட் பண்ணிட்டீங்களா? ரைட்.